ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம். இளம் விதவை என்ற தலைப்பிலே பேசி இந்த காணொளியை வெளியிடுகின்றேன். நான் சொல்லப்போகும் கருத்துக்கள் அனைத்தும் என்னுடைய சொந்த கருத்துக்கள் கிடையாது. ஜோதிட மூல நூல்களிலே கொடுக்கப்பட்ட கருத்துக்கள் தான். மேலும் இது ஒரு பொது பலன். மற்ற கிரகங்களுடைய அமைவை கொண்டே நாம் இறுதி முடிவிற்கு வர முடியும். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம் எனப்படும். கலத்திரம் என்றால் திருமணம். இந்த வீட்டின் அதிபதி கலத்திராதிபதி என அழைக்கப்படுவார். மேலும் பொதுவாக திருமணத்திற்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளில் எந்த ராசி லக்னமாக அமைந்தாலும் சரி, அந்த லக்னத்திற்கு 8ஆம் வீட்டிலே சுக்கிரன் அமைய பெற்றால் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடைய அந்த பெண் இளம் விதவையாவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து லக்னம் எதுவானாலும் சரி, அந்த லக்னத்திற்கு 7ஆவது வீட்டிலே சனியும் செவ்வாயும் இணைந்து அமைவார்களேயானால் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடைய அந்த பெண்ணும் இளம் வயதிலேயே விதவையாவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய ஜாதகத்திலே சந்திரன் எங்கு அமைய பெற்றிருக்கிறதோ அதுவே சந்திர லக்னம் எனப்படும். இந்த சந்திர லக்னத்தை சனியும் செவ்வாயும் பார்ப்பார்களேயானால் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடைய அந்த பெண் தனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று எண்ணி எண்ணி சலித்து தலை நரைத்து யாருக்கும் வாழ்க்கைப்படாமலேயே இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த சந்திர லக்னத்தை குருவும் சுக்கிரனும் பார்ப்பார்களேயானால் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடைய அந்த பெண் இளம் வயதிலேயே திருமணம் முடிந்து தன்னுடைய வாலிப பருவம் வரையிலே மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆவது வீட்டிலே சூரியனும் சந்திரனும் அமைய பெற்று அமாவாசை யோகம் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அப்படிப்பட்ட வரன்களை நாம் விலக்கி விடுவது நல்லது. அடுத்து விருச்சக லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், மீன லக்னம், மேஷ லக்னம், இந்த 5 லக்னக்காரர்களுக்கும் இது பொதுவானது. இந்த 5இல் ஏதேனும் ஒன்று லக்னமாக அமைந்து சந்திரன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் ஒரு ராசியில் அமைய பெற்று பாவ கிரகங்களால் பார்க்கப்பட்டிருக்குமே ஆனால் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடைய வரன்களையும் நாம் விலக்கிவிட்டால் நல்லது. நாகரிகம் கருதி சில விஷயங்களை நான் இங்கே குறிப்பிடவில்லை. அடுத்து ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் வீட்டிலே சுப கிரகங்களும் அசுப கிரகங்களும் கலந்து அமைந்திருக்குமே ஆனால் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடைய அந்த பெண் 2ஆம் தாரமாக செல்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்ப சூழ்நிலையின் காரணமாக 2ஆம் திருமணம் செய்து கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த மணமகன் முதல் திருமணத்தை மறைத்து இந்த பெண்ணை ஏமாற்றி 2ஆம் திருமணம் செய்து கொண்டாலும் சரி, அல்லது முதல் திருமணம் தோல்வியில் முடிந்து அல்லது முதல் கணவரை இழந்து இந்த பெண் 2ஆம் திருமணம் செய்து கொள்ளும் அமைப்பு ஏற்படும். இது போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு அமைப்பு ஏற்பட்டு அந்த பெண் 2ஆம் திருமணம் செய்து கொள்ளும் நிலை ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து லக்னத்திற்கு 7ஆவது வீட்டிலே சந்திரனும் சுக்கிரனும் அமைய பெற்றிருப்பார்களேயானால் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடைய அந்த பெண் கிழவனை மணப்பாள். அதாவது தன்னை விட வயதிலே மிக மிக மூத்தவரை மணம் செய்வாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்படி மணம் செய்வதன் மூலம் நடுத்தர வயதிலே அவள் விதவையாவாள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பர்களே, இந்த ஜோதிட கருத்துக்கள் அனைத்துமே ஜோதிட மூல நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்கள் தான். இந்த பதிவை பார்க்கும் என்னுடைய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.